இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 3 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், துருவிய தேங்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன். இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் பட்டை, 3 ஏலக்காய், மிளகு, சோம்பு, துருவிய தேங்காய் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் கலர் நல்லா மாறி வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க. ப்ரௌன் கலர் வரணும். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. வாசனை நல்லா இருக்கும். 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்குங்க. ஆற வச்ச இந்த பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்ச மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான மசாலா, இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும். இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே சிக்கன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைங்க. அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு கறியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்திருக்கும். அந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை சிக்கனோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.